விக்கி அடுத்து வரப்போறவங்கள பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோயேன். இவங்க 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா நடிச்சாலும் சரி, இல்ல ஒரு அப்பாக்கு பொண்ணா நடிச்சாலும் சரி, இல்ல ஒரு அண்ணனுக்கு தங்கையா நடிச்சாலும் சரி, அந்த கதாபாத்திரத்துல இருந்து மீறாம அப்படியே அவ்வளோ அழகா நடிக்கக்கூடியவங்க. எஸ், ஒரு நல்ல நடிகையின் கவர்ச்சி அவங்களுடைய நடிப்புல தான் இருக்கு அப்படின்றத தொடர்ந்து இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் மூலமா ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான். எஸ், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஆல்ரெடி லேடி சூப்பர் ஸ்டார் கிடைச்சாச்சு. லேடி உலக நாயகன் ஒரு பட்டம் வந்தா கண்டிப்பா அது அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த பட்டத்துக்கு தகுதியான ஒருத்தவங்க தான். நம்ம வீட்டு பிள்ளைன்னு சொன்னா எப்படி எல்லாருக்கும் எஸ்கே ஞாபகம் வராரோ, அதே மாதிரி நம்ம வீட்டு பொண்ணுன்னு சொன்னா இவங்க தான் ஞாபகம் வருவாங்க. இட்ஸ் டைம் டு வெல்கம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே ஐஸ்வர்யா, அவங்க பார்த்த உடனே எனக்கு முதல் கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்துச்சு. பிகாஸ் நீங்க எந்த படம் எடுத்து பண்ணாலும் உங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ரோலா தான் இருக்கும். எப்படி இவங்களால இப்படி நடிக்க முடியுதுங்கிற அளவுக்கு ஒரு கேள்விக்குறி வைக்கக்கூடிய ஒரு ரோலா தான் இருக்கும். இந்த படம் நம்ம வீட்டு பிள்ளையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கான ரோல் உங்களது? எனக்கு வந்து ஜென்ரலாக சேலஞ்சிங் ரோல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு கதாபாத்திரம். அண்ட் ஐ டோன்ட் நோ, எனக்கு அந்த சிஸ்டர்லி எமோஷன்ஸ் அண்ட் பிரதர்லி எமோஷன்ஸ் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் பாண்டியராஜ் சார். பாண்டியராஜ் சார் தான் ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாரு, இந்த சிஸ்டர் கேரக்டர். அண்ட் சிவா காரு. ஸோ அவருக்கு மறுபடியும் நான் தேங்க் பண்ணோம். நாங்கள் கனால ஆக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த படத்தில் மறுபடியும் ஆக்ட் பண்ணோம். ஸோ இட்ஸ் அ நைஸ் ரோல். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, அண்ட் இப்போ உங்களுக்கான ஒரு சீக்ரெட் பாக்ஸ் இருக்குது. அதில் ஒருத்தருடைய முகம் வரும். அவரை பற்றின ஒரு சீக்ரெட் நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. ஷோர். எனி நம்பர் 1 நம்பர் 1 யாரு? ஒரு வாட்டி என்னை நிஜமாலே அடிச்சிட்டாரு சிவா காரு. அதுக்கப்புறம் நான் அவரை அடித்தேன், அதுக்கப்புறம் அவர் என்னை அடித்தார். அது ஆக்சுவலாக ரொம்ப ஃபன்னான மூமெண்ட்ஸ் தான். 2 பேரும் வந்து பயங்கரம் என்ஜாய் பண்ணி பண்ணோம். இந்த சாங்கே வந்து பயங்கரம் என்ஜாய் பண்ணி பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு டெய்லி ஐஷு நான் உன்னை நிஜமாலே அடிச்சிட்டேன்னா எவ்ரி செகண்ட் யூஸ் டு ஆஸ்க். ஸோ இட் வாஸ் ஃபன் ஷூட்டிங் எங்கள் அண்ணன் சாங். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க ஆல்ரெடி. ஓகே, நீங்க வந்து சிவகார்த்திகேயன் அண்ணனோட நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அப்போ ஏதாவது ஒரு மொமெண்ட், எங்க அண்ணன் கிட்ட இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லையே, இல்லைன்னா என் அண்ணன் கிட்ட இதே மாதிரி தான் இருக்கா என் அண்ணனும் அப்படின்னு எப்பயா யோசிச்சிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் பிரதர் அப்படின்னாவே கொஞ்சம் பயங்கர எமோஷ்னலான ஒரு பாண்டிங் தான் எனக்கு. என் அண்ணன் வந்து பயங்கர ஃபன் தான். நாங்கள் 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். ஸோ ஹீஸ் ஹியர் டுடே. ஸோ மேபி ஐ கேன் இன்ட்ரடியூஸ் யூ ஆல் டு மை பிரதர். இவர் தான் என்னோட அண்ணன். எனக்கு வந்து ஆக்சுவலி அண்ணன் பிரதர் அண்ட் சிஸ்டர் எமோஷன்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங். ஏன்னா எனக்கு வந்து 3 அண்ணங்க இருந்தாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பேர் இறந்துட்டாங்க. அண்ட் எனக்கு ஒரே ஒரு கடைசி அண்ணன் இவர். ஸோ எனக்கு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டுன்னு சொன்னோடனே பாண்டியராஜ் சார்கிட்ட கொஞ்சம் ஐ ஆக்சுவலி தாட் அபவுட் இட். பிகாஸ் எனக்கு பயங்கரம் அந்த ஒரு எமோஷன் ஃபீல் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் ஆக்ட் பண்ணும்போது கூட ரொம்ப ஹெவியாக இருந்தது எனக்கு அந்த எமோஷன்ஸ் எல்லாம். பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் இன் த கேம். ஸோ அதனால தான் எப்போவுமே எனக்கு அண்ணன் தங்கச்சி அப்படின்ற ஒரு எமோஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய எமோஷன்ஸ் வந்து நான் உணர்ந்து நிஜமாலே என்னோடய லைஃப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் நடிச்சிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்த பாண்டியராஜ் சருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அண்ட் ஐ நோ ஐ ஷேர்ட் ஃபியூ திங்ஸ் வித் சிவா. செட்டில் ஷேர் பண்ணும்போது பயங்கர சிவா கூடயும் சூர்யா அண்ணன்கிட்டையும். அண்ட் இட் வாஸ் அ நைஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் இன் மை லைஃப். என்டையர் கரியரில் எனக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ துளசியினுடைய வாழ்க்கையையும் உணர்வுகளையும் பார்க்குறதுக்கு நாங்களும் தயாராகிட்டு இருக்கோம். தேங்க்ஸ் அ லாட் அண்ட் வாழ்த்துக்கள்.